மக்களே, வெல்கம் டு விஜய் கஸ்து அஃபீஷியல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, தமிழின் பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க. இப்போ என்ன பயங்கரமாக இந்த ஒரு வாரமாக ரூமருக்கு மேலே ரூமர் இந்த சோசியல் மீடியாவில். அதை விட்டால் பார்த்தீங்கன்னா, அது பயங்கரமான ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டுருக்குது. எதுக்குங்க இந்த பொழப்பு? இதுக்கு 4 பேர்கிட்ட பிச்சை எடுத்து தின்னுட்டு போயிடலாம்ல பேசுகிறவங்கலாம். அந்த பிள்ளை பாவம் அக்கடான சுமதி, அதுவே பாவம் புருஷன் இல்லாமல் கம்முன்னு பிள்ளையை வளர்த்துறக்கு. இப்போ இருக்கிற காலத்தில் ஒரு குழந்தைக்கு அப்பா அம்மா 2 பேரும் ஓடினாலே ஒன்றும் பண்ண முடியலை. அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு வீட்டு வாடகை பார்க்கணும், அந்த பொண்ணு செலவை பார்க்கணும், குழந்தைய படிக்க வைக்கிறத பார்க்கணும். எந்த ஒரு அந்த பொண்ணு வீடியோலாம் பார்த்துட்ருக்கோம். எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாமல் போயிட்டுருக்கு அந்த பொண்ணு. ஏதோ அது பாவம் அது பொழப்புக்கு வீடியோ போட்டு ப்ரமோஷன் பண்ணி அந்த பொண்ணு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாலும், அதாவது அந்த பொண்ணு வாய் மட்டும் தான் சிரிக்கிறது. அந்த பொண்ணு கண்ணை பாருங்கள், எவ்வளோ சந்தோஷம் இல்லை இருந்தாலும் மனசுக்குள்ளே அது அவ்வளோ கஷ்டம் இருக்குது அந்த பொண்ணுக்கு. அது பாட்டில் அது யார் வம்பு துமுக்காது வருதா, அது போகுது, அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக போகுது, அங்கிட்டு இங்கிட்டு சுற்றுது, ப்ரமோஷனுக்கு போகுது, வருது, குழந்தைய பார்க்குது, அதோட விலாக போடுது, அது உண்டு அது வேலை ஒன்று செவனேன்னு இருக்கு. சம்மந்தமே இல்லாமல் இல்லை அந்த பிள்ளை ஏதாவது ஒரு ஆபாசமாக, எத்தனையோ பேர் ஆபாசமாக ட்ரெஸ் போடுறாங்க கண்டனுக்காக, அதை இதை அவங்க கூட தாலி கட்டுறது இவங்க கூட தாலி கட்டுறது அப்படி இப்படின்னு போடுறாங்க. அதில் அவங்கவுங்க பொழப்ப அதை நம்ம பேச வேண்டாம் சரியா. இந்த பிள்ளை ஏதாவது பண்ணுதா, அது பாட்டில் அக்கடான்னு புருஷனை இழந்துட்டு அது பாட்டில் அது உண்டு வேலை உண்டுன்னு அது பாட்டில் அந்த பிள்ளை போயிட்டுருக்கு. எதுக்கு அந்த பிள்ளைகள் இந்த உதயா சுமதி இந்த அம்மா என்ன பண்ணிடுச்சு, இந்த சித்ரான்றம்மா வீடியோ வந்து யாருக்கு வியூவர்ஸ் நல்லா போதோ, யாரை பேசுனா நம்ம வந்து பாப்புலர் ஆகும், நம்ம ரீச் ஆகும் அப்படின்னு பார்த்து பார்த்து பேசியிருக்கு. நீ யாரையோ பேசுனுச்சு அந்த அம்மா, நான் கண்டுக்கல, ரைட்டு ஓகே, அது அவங்களுக்குள்ளே ஏதோ முன்பகன்னு. இந்த பிள்ளை பாவம் அது வாட்டில் அது வீட்டில் செவனேன்னு இருக்குது. இந்த பிள்ளை எதுக்கு இந்த மாதிரி பேசணும்? உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கணும், நீங்கள் பேசணும், இல்லைன்னா பேசக்கூடாது, வாயை மூடிட்டு இருந்துடணும். புரியுதா? யாருமே இல்லை, ஃபினான்சியலாக எதுவும் இல்லை, பேக்ரவுண்ட் யாரில் சப்போர்ட் யாரில்லைன்னு சொல்லி கேட்கக்கூடாது. அதை பார்த்துட்டு ஒரு 4-5 யூடியூபர்ஸு ஆமாம் அவள் அன்னைக்கே இங்கே பொட்டு வைக்கக்கூடாது, இங்கே பூ வைக்கக்கூடாது, இந்த பொட்டு மட்டும் தான் புருஷன் வச்சது அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. கொஞ்சமாக மனசாட்சியோட பேசுகிறீங்களா? நீங்களாம் பொம்பளை பிள்ளைய பெற்றவங்க தானே, அக்கா தங்கச்சி கூட பிறந்தவங்க தானே. முதல்ல நீங்களும் ஒரு பொம்பளை தானே. மனசாட்சி மனிதாபிமானம் செத்து போச்சா? எப்படி இப்படி பேசுகிறீங்க? மனசாட்சியே இல்லாமல் அந்த பிள்ளை பாவம் இல்லையா? நீங்களாம் பேசுறதை கேட்டு அந்த பிள்ளை மனசுடைஞ்சு எதாவது பண்ணிக்கிடுச்சுன்னா அந்த குழந்தை பாவம் இல்லையா? அந்த பாவம்லாம் உங்களுக்கு சும்மா விடுமா? ஏதோ வியூவர்ஸ் போனால் போதும், எவ சொன்னாலும் நம்பிடலாம். இல்லை அவள் பேசுகிறா, அந்த அம்மா ஆதாரமே இல்லாமல் பேசாது, ஆதாரத்தை காட்ட வேண்டியதானே, ஏன் காட்டலை? இத்தனை சொன்னது அதுக்கு ஆதாரம் தான், ஆதாரத்தை காட்டியிருக்கணுமா இல்லையா? பாவம் அவங்க வாட்டில் இருக்கிறாங்க, எதுக்கு வம்புக்கு இழுக்குது? உனக்கும் இன்னொருத்தவங்களுக்கு சண்டைன்னா அவங்களோட நீ முடிச்சுக்கணும் சரியா. இப்போ இந்த சோசியல் மீடியாலாம் என்ன ஆகி போச்சுன்னா, யார் வேணால் எப்படி வேணால் பேசலாம் அப்படின்னு நினச்சிட்டாங்களா இருக்குது. காவல்துறை தான் ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் சரிங்களா. அதை அவங்க கூடிய சீக்கிரம் எடுப்பாங்க, சட்டம் தன் கடமை செய்யும். ஆனால் அதுக்கு அந்த பொண்ணு போயிட்டு கேஸ் கொடுத்துருந்துச்சு அவங்க மேலே. அதுக்கு கீழே கமெண்டில் பார்த்தோன்னா, ஓ சுமதி உன்னோட ஒரிஜினல் கலர் இதுதானா, ஐயோ என்ன இவ்வளோ கருப்பாக இருக்கிற, என்ன இன்றைக்கி மேக்கப்பை காணோம். உங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனைனா மேக்கப் போட்டு தான் வந்து எல்லாம் பண்ணுவீங்களா? மேக்கப் போடாமல் ஒரு பொண்ணு போய் மேக்கப் போட்டு போய் கேஸ் கொடுக்க முடியுமா? அந்த பொண்ணோட தொழிலுங்க அது, யூடியூப்பில் வீடியோ போடுறது. அதனால அந்த பொண்ணு மேக்கப் போடுது. கொஞ்சம் கலர், ஒரு ஹீரோயின் வந்து கருகன்னு காட்டினா நீங்கள் பார்த்துருவீங்களா? கொஞ்சம் கலராக இருந்தால் தானே படமே கொஞ்சம் ஹிட் ஆகுது. அதே மாதிரி தான் அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருக்கு, அது பண்ணுது, அதனால் வீடியோ பண்ணுது, அதனால் மேக்கப் போடுது. கேஸ் கொடுக்க போகும்போது ஃபுல் மேக்கப்பில் போக முடியுமா? என்ன ஒரு மனநிலையில் பேசுகிறீங்கன்னே தெரில. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நினச்சி பாருங்க எல்லாரும். நம்ம வீட்லேயே ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது, நம்மளும் பொம்பளை பிள்ளைய பெற்றுருக்குறோம், நமக்கும் பொண்டாட்டி அக்கா தங்கச்சியில் இருக்கிறாங்கன்றத கொஞ்சம் யோசித்து பேசுங்க. யார் என்ன சொன்னாலும் நம்பாதீங்க ஃபஸ்ட்டு. அது உண்மை என்னன்னு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் போடுங்க. அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணலைன்னாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு நீங்கள் வந்து அவதூறு பரப்பாதீங்க. 4-5 வீடியோ நானே பார்த்தேன். ஆமாம் சுமதியோட வெளிச்சம்லாம் வந்துருச்சு, சுமதி சிலுக்குன்னு எனக்கு தெரியும். எதுக்கு இப்படிலாம் பேசுகிறீங்க நீங்கள்? தெரியுமா அவங்கள பற்றி? உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சால் நீங்கள் பேசணும், தெரியாமல் நீங்கள் எதுவுமே பேசக்கூடாது. அந்த பொண்ணை நான் வந்து மோஜ்லேருந்து சரி, டிக்டாக்ல ஷேர் சாட்டில் அவங்க ஹஸ்பண்ட் இருக்கும்போது இருந்து நான் பார்த்துட்ருக்குறேன். அவன் ஒருத்தனே தான் கட்டுச்சு சரியா. அவர் இப்படி ஆயிடுச்சு, அவங்க ஃபேமிலியெல்லாம் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க, ரைட்டாக அந்த வாழ்க்கை அவங்களுக்கு செட் ஆகலை, டிவர்ஸ் பண்ணிட்டாங்க ப்ராப்பராக. மற்றவங்க மாதிரி இன்னொருத்தவங்க கூட அவங்க கூட இவங்க கூட சுற்றிட்டு இருக்கல. புருஷன் இருக்கையிலே டைவர்ஸ் பண்ணிவிட்டு இன்னொருத்தவங்க கூட சுற்றலை இல்லை. அவங்கவுங்க குழந்தைய பார்த்துட்டு அவங்க வீட்டில் அவங்க வேலையை தானே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு இந்த மாதிரிலாம் தேவைலாம் பேசுவீங்க நீங்கள்? அவங்கள மட்டும் பேசணும், எத்தனை பேர் அந்த மாதிரி பேசியிருக்கு, சம்மந்தமே இல்லாதவங்களாம் இழுத்து வச்சுருந்துருக்கு. தக்க தண்டனை கிடைக்கும். ஃபஸ்ட்டு அந்த அம்மா ஒழுங்கா போய் பாருங்கள். ரசிகன் சேனலில் மணி அண்ணா போட்டிருக்காப்புல வீடியோ. அந்த அம்மாவோட வீடியோ ஃபஸ்ட்டு வந்து அந்த நியூஸோட லிங்க்கெல்லாம் கீழே கொடுத்துருக்காப்புல. நானே இப்போ தான் பார்த்தேன். அந்த அம்மா பற்றி எனக்கு தெரியாது. நான் அவ்வளோ சோசியல் மீடியாவில் யூஸ் பண்ண மாட்டேன். இப்போ தான் ரீசெண்டாக 1 வருஷமாக தான் அந்த சேனலை வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் போய் பாருங்கள், தெரியும் உங்களுக்கு.
அப்படி ஒரு கேவலமான பொம்பளை சொல்லுது. அத நீங்க நம்பிட்டு, இதுக்கு வேற 4 பேர் சப்பக்கட்டு கட்டிட்டு சிங்சாங் போட்டு வரீங்க. என்னங்க இதெல்லாம்? ஃபர்ஸ்ட்டு உண்மை என்னன்னு தெரிஞ்சுட்டு பேசுங்க. ஒருத்தவங்கள பத்தி நல்ல விதமா யார் வேணா எப்படி வேணா பேசலாம். ஒருத்தவங்கள பத்தி ஒருத்தவங்க தப்பா பேசுறாங்க அப்படின்னா, அது வந்து உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சுட்டு தான் பேசணும். இல்லைன்னா பேசவே பேசாதீங்க. தயவு செஞ்சு அதில வாய மூடிட்டு இருந்துக்கங்க. அந்த பிள்ளை எவ்வளோ மனவேதனையில இருக்கு. யார்கிட்ட போய் சொல்லி அழுகும் அந்த பிள்ள? கொஞ்சமா மனசாட்சியோட, மனிதாபிமானத்தோட நடந்துக்கங்க. இப்ப என்னையுமே எடுத்து பேசுவாங்க 4 பேர். "ஓ! நீ வந்து சுமதிக்கு சப்போர்ட் பண்றியா?" அப்படின்னு. சரியா? நம்ம தப்பா யார் இந்த காலத்துல ஒழுக்கமா இருக்கிறா? ஃபர்ஸ்ட்டு அவங்கள குத்தம் சொல்றவங்க எல்லாமே ஒழுக்கமா? தேவையில்லாம பேசக்கூடாதுங்க யாரா இருந்தாலும்.